அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் நான் போட சொல்கிறேன். தனுசு லக்னம், மீதி எல்லா கிரக நிலைகளும் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது மாதிரி வீடு மாறலாமா, வீடு இப்போ சொந்தமாக வாங்கியிருந்தேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தோடனே பயந்துட்டாங்க, வீடு ராசி இல்லாமல் இருக்குமா, இந்த மாதிரி கன்சல்டேஷனுக்காகவே வந்திருந்தாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சனி ராகு ரெண்டு பேரும் இணைஞ்சி செவ்வாயுடைய பார்வையில் அந்த 9ஆம் வீடும் சனி ராகு எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. அப்போ சனி தொடர்பு கொள்கிற எந்த விஷயமும் நல்லா இருக்காதுல்ல. சனி பார்த்தீங்கன்னா சுக்கிரனை தொடர்பு கொள்வார், கேதுவை தொடர்பு கொள்வார். அதே மாதிரி 6ஆம் வீடு 11, 3, 6 இந்த மாதிரி இடங்களை கான்டாக்ட் பண்ணுவார். இந்த 3, 11ங்கிறது தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய வீடுகள், சுக்கிரன் எல்லாமே கெட்டு போயிருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்களை யூகிக்க முடிஞ்சது. இருந்தாலும் ஒருத்தங்க என்ன கன்சல்டிங் வந்தாங்க, அதை தவிர நம்மளுக்கு தெரிகிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு தசை நல்லா இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன். ராகு திசை சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லைங்க அப்படின்னா, ஆமாங்க, ராகு திசையில் வேற ஒருத்தவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நெகட்டிவ் அனுபவித்தேன் நான். சூசைடோட அட்டன் பண்ண, ஆனால் உயிர் போகலை அப்படின்னாங்க. ஏன்னா 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா குரு லக்னாதிபதி லக்னம் கெட்டு போகல, லக்னாதிபதி உச்சமாயிருக்காரு. 8ஆம் வீட்டில் குரு வலுத்து பரிவர்த்தனை அமைப்பில், அதாவது உச்சனாகி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்காரு. ஆயுள்காரகன் சனி மட்டும்தான் அங்கே பாதிப்புங்கிறதுனால ஆயுள்லாம் அந்த அவ்வளோ சீக்கிரம்லாம் பிரிஞ்சிடாதுங்க. ஆனால் ராகு திசை உண்மையிலேயே உங்களுக்கு கடுமையான நெகட்டிவை செஞ்சிருக்கு. ஏன்னா ஒரே நேரத்தில் சனியோடு சேர்ந்து செவ்வாயோடைய ஒரே டிகிரி பார்வையில் அவர் இருக்கிறது அந்த நல்ல பலன்களை செய்யாருங்க. ராகு திசை முழுக்க உங்களுக்கு படாத படுத்தியிருக்கோம். அடுத்து குரு திசை ஆரம்பிச்சதுலேருந்து அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லைங்க. லக்னாதிபதி தசை, ராசி அதிபதி தசை நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னாங்க. ஆனா அந்த ராகு திசையில பட்ட அடியில இவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா கணவர் இறந்துட்டார் போல, கணவர் கிடையாது. இப்ப இன்னொருத்தங்களை அத்தை பையனை இது பண்றாங்க, அதாவது 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ராகு திசையில பட்ட அடி அவங்களுக்கு பயத்திலேயே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா காலில் பிரச்சனைங்கன்ட்டு வந்தாங்க. இது எப்போ சரியாகும்னு பார்த்தீங்கன்னா குரு திசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. குரு திசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி பாவத்துவமாக இருக்காரு. 6ஆம் வீட்டோட 10ஆம் பார்வையால் தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கிறதுல கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுக்கணும். கடன் இருக்குதா அப்படின்னாங்க, இல்லைன்னாங்க. அப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துருக்காரு. சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் புத்தி ஆரம்பிச்சதுக்கப்புறம் படிப்படியாக புதன் சுபத்துவமாக இருக்கிறதுனால படிப்படியாக உங்களுக்கு விலகிருங்க. அதே நேரத்தில் குரு திசை லக்னாதிபதி, ராசியாதிபதி தசை எந்த விதத்திலும் உங்களை பெரிய விதத்தில் கெடுக்காது. பிறந்த ஊரில் இருந்து கிட்டத்தட்ட 8, 12 சுபத்துவம்ல 500, 600 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறாங்க. அந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த குரு திசையை நடக்கிறதுனால நீங்கள் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் படலைன்னு சொல்லும்போது அவங்க இல்லைங்க, நான் குரு திசையை அவங்க ஒத்துக்கிடலை. அதாவது ராகு திசையில் பட்ட அடியிலேயே தான் அவங்க என்ன இருக்குதோ இல்லையா, அந்த நெகட்டிவ்லேயே தான் அவங்க பேசுகிறாங்க. எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அந்த மாதிரி நெகட்டிவாக தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது குரு 4ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டையே உச்சனாகி தொடர்பில் இருக்காரு. வீடு கிடச்சிருக்கு. அந்த வீட்டு பிரச்சனையை தான் கேட்க வந்திருக்காரு. வீடு கொடுத்துருக்காராங்கன்னா ஆமாம் அப்படின்னா, 2வது வீட்டை தொடர்பு கொண்டதுனால நல்ல தனவரவு இருக்குமே அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனவரவு இருக்குது, வீடு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி காரக ரீதியாக அவர் குழந்தைங்களும், உங்கள் குழந்தைங்களும் நல்லா இருக்காங்களா அப்படின்னா நல்லா இருக்காங்க அப்படின்னாங்க. இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குதுல்லங்க, ஏங்க நெகட்டிவை பார்க்குறீங்க? சனி புத்தி நெகட்டிவ் தான். சனி புத்தி, ராகு புத்தி, சுக்கிர புத்தி, கேது புத்தி இதெல்லாம் எப்போம்லாம் வருதோ அப்போம்லாம் நீங்கள் பாதிக்கப்படதாங்க செய்வீங்க. அது எவ்வளோ நல்ல திசையாக இருந்தாலும் சரி, அந்த திசைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதே நேரத்தில் சுபத்துவமாக இருக்கிற கிரகங்களோட திசைகள் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். இவங்களுக்கு 4ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டோடைய உச்சம் தொடர்பில் இருக்கிறதுனால தான் வீடு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே நான் பதிவு பண்ணணுங்கிறதுக்காண்டி மெயினாக அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி நெகட்டிவ், இந்த பாவத்துவ தசாபுத்திகள் எப்படி மனிதனோட வாழ்க்கையை பிளே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சனி திசையும் விசேஷமாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சனி ராகுவாலையும் செவ்வாயாலையும் பாவத்துவமாக இருக்கிறதுனாலையும் அவருக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் சனி திசை நல்லா இருக்காதுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போமே 46 வயசு ஆகிடுச்சு. ஏற்கனவே 4 வருஷம் குரு திசை முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 12 வருஷங்கள் 58 வயசு ஆயிருங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 12 வருஷம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அமைப்புகள்லாம் இருக்கும். பயப்பட வேண்டாம், கவலைப்படாமல் இருங்க. என்ன இருந்தாலும் லக்னம், லக்னாதிபதி வலுத்து இருக்கிறதுனால எந்த நெகட்டிவ் தசாபுத்திகளையும் சமாளிக்கிற அளவுக்கு துணிச்சலான பெண்ணாக தான் இருப்பீங்க அப்படின்னா. ஏற்கனவே ராகு திசையை என்ன தவிர வேறு யாரும் சமாளிச்சிருக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு சொன்னாங்க. இந்த ஜாதகம் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளுக்கு ஒரு உதாரண ஜாதகமாக இருந்ததுனால எடுத்துட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.